என் பேர் திகா தேவகோட்டை சர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் ஒரு பெண் ஒரு வாழ்க்கை. அதை எழுதினவங்க இப்ராஹிம். அதை வெளியிட்ட பதிப்பை நேஷ்னல் புக் ட்ரஸ்ட். அதில் ராஜேந்திரன் அப்புறம் முருகான் 2 பேர் இருப்பாங்களா. அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக. ராஜேந்திரன் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்களாம். முருகா அவங்க சொந்த ஊர்லேயே இருப்பாங்களாம். ராஜேந்திரன் ஊர்லேருந்து வந்திருப்பாங்களா. அப்போ ஊரோட பெரிய ஆலமரத்தடியில் ஒரு 2 பேர் சந்தித்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். பக்கத்தில் பவானின்னு ஒரு பெண் இங்கே சரியான வெயிலாக இருக்குமா, இங்கே அந்த வெயிலே வேர்த்து விறுவிறுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ ராஜேந்திரன் முருகாட்டை கேட்பாங்களாம், அவங்க யார் இந்த வெயிலே வேர்த்து விறுவிறுக்க வேலை பார்க்குறாளே அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க சொல்வாங்களாம், இந்த பெண்ணோட வாழ்க்கையே ரொம்ப பாவமானது, அதை பற்றி நான் அவன்கிட்ட சொல்லவா அப்படின்னு கேட்பாங்களாம். அவங்களும் சொல்வாங்களாம். அதோட இவங்களும் சொல்லுவாங்களாம். ஃபஸ்ட்டு இந்த பெண் பேர் பவானியா. இவங்களோட கணவர் ஒரு நோயால் இறந்து போயிடுவாங்களாம். இவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருப்பாங்களாம். இவங்க அவங்க கணவர் இறந்த வருத்தத்திலே அவங்க வீட்டை விட்டு வெளியே வராமல் அழுகிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அந்த ஊரில் வெள்ளம் வந்துடுமா. வெள்ளம் வந்தனால அவங்க வீட்டோட செவரெலாம் இடிய ஆரம்பிச்சிருமா. அப்போ அவங்க நினைப்பாலாம், நம்ம அழுகிக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும், நம்ம பிள்ளைகளெலாம் யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு வேறு இடத்துக்கு போவாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெள்ளம் வடிஞ்சிருமா. வெள்ளம் வடிஞ்சோடனே அவங்கள்ட்ட இருக்க காசை வச்சு ஒரு வீடு கட்டுவாங்களாம். அதில் கொஞ்ச நாள் வாழ்வாங்களாம். அதுக்கப்புறம் நெல்லெல்லாம் விதைக்கிற நேரம் வந்துடுமா. அதனால அவங்களும் விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாரும் விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்கள்ட்ட 2 நிலம் இருக்குமா. அது சின்ன நிலமாக தான் இருக்குமா. இப்போ இவங்கள்ட்ட இருந்த காசெல்லாம் வீடு கட்ட பயன்படுத்துறதுனால உங்கள்கிட்ட காசு இருக்காதான். அதனால் பக்கல்கிட்ட அங்கே இருக்க மக்கள்கிட்ட நிறையா பேர்கிட்ட நெல்லும் பணமும் கேட்பாங்களாம். ஆனால் யாருமே கொடுக்க மாட்டாங்களாம். அது வெள்ளாமை நேரனால. அதனால அவங்க அந்த நிலத்தை குத்தகைக்கு வெள்ளலாம் முடிவு பண்ணுவாங்களாம். இப்போ நிறையா பேர் வாங்கலாம்னு வருவாங்களாம். இவங்களும் குத்தகைக்கு விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் கந்தசாமின்னு ஒருத்தர் வருவாங்களாம். அவங்களுக்கு கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்களாம். அவங்களோட மனைவி இறந்து போயிடுவாங்களாம். இதோட இவங்க என்னால் இனிமேல் என்னோட வயல்லாம் பார்த்துக்க முடியாது, நீ என்னோட வயலை பார்த்துக்கிறியா, நான் உன்கிட்ட காசுலாம் கேட்கல, நீ சும்மாவே பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட அவங்களும் பார்த்துக்குவாங்களாம். இவங்க அவங்க கந்தசாமியோட வீட்டு வேலை எல்லாத்தையுமே இவங்க தான் பார்த்துப்பாங்களாம். அதோட ஒரு நாள் மாலை நேரம் கந்தசாமி உங்கள்கிட்ட கேட்பாங்களாம், நம்ம வயலில் என்ன விதைக்கலாம் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்களும் சொல்லுவாங்களாம், நான் நெல் விதைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கும் அவங்க சரி சொல்லிடுவாங்களாம். கொஞ்ச நேரம் கந்தசாமி தயங்கிக்கிட்டே அவங்க வீட்டு வாசல்லே நிற்பாங்க. அப்போ பவானி கேட்பாங்களாம், ஏன் நீங்கள் தயங்கிக்கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க நான் உன்னை திருமணம் பண்ணிக்க நினைக்கிறேன், நீ என்னை திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க நான் உன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களாம். அதனால் நீ எப்படி விளைச்சல் பண்ணுறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் விளைச்சல் பண்ணிடுவாங்களாம். பயிரெலாம் நெல்லெல்லாம் முத்திருமா. அறுவடை பண்ணுற நேரத்தில் மழை காலமாக இருக்குமா கொஞ்சம். அப்போ உங்களோட கணவருக்கு ஹஸ்தியை கரைக்கி கங்கைக்கு போகும் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் அவங்க மாமனார். அதுக்கு இவங்க சொல்லுவாங்களாம், நான் வர முடியாது, மழை நேரமாக இருக்குது, நான் வந்துட்டேன்னா என்னோடய வயலை யார் பார்த்துக்குவா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், அப்புறம் என்ன ஹஸ்தியை கரைக்காமையே வச்சுக்கிட்டா இருக்க போகிறேன் அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், நான் ஹஸ்தியை ஏற்கனவே வயல்லே கரைச்சிட்டேன், இந்த வயல் தான் நமக்கு சாப்பாடு போடுது, இது இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அதோட அந்த அவங்க மாமனாரும் திட்டிகிட்டே போயிடுவாங்களாம். இவங்க 2 குழந்தைகளையும் இவங்க இந்த வயலில் விளையிற நெல்லை வச்சு தான் படிக்க வைப்பாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அறுவடை பண்ணி வச்சிருவாங்களாம். அப்போ அந்த கந்தசாமி கேட்பாங்களாம், நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக்கையில் நெல்லுலாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நீ பாதி நான் பாதி அதானே எடுத்துக்கிறோன்னு பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி பேசிக்க மாட்டாங்களாம். அதனால இவங்க நான் உனக்கு கொடுக்க முடியாது, நம்ம ஏற்கனவே அப்படிலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். சரி நீ எப்படி இந்த நெல்லை வச்சுருக்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க கோபமாக சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அடுத்த நாள் நிறைய அடியாள்கள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்களாம். அவங்களும் உங்களை மிரட்டுவாங்களாம். ஆனால் இவங்க அதுக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஃபுல்லாகவே தீ வச்சிருவாங்களாம். இவங்க தான் தீ வைப்பாங்களாம். ஆனால் அது பவானிக்கு தெரியுமா, அந்த கிராமத்தில் உள்ளவங்க மற்ற எல்லாருக்குமே தெரியுமா. அதனால் இவங்க ஒரு வழக்கு போடுவாங்களாம். இங்கே கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் இவங்க பெரிய ஆளுனால இவங்களுக்கு சாட்சி சொல்ல வரமாட்டாங்களாம். அதனால் போதிய ஆதாரங்கள் இல்லாதனால அந்த வழக்கை எடுத்துக்க மாட்டாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்களே அவங்களோட முயற்சியால் தோட்டம் வைப்பாங்களாம்.
தோட்டத்தில் வந்து நிறையா காய்கறிகள் பழங்கள்லாம் வைப்பாளாம். அவங்களோட மார்க்கெட்டில் அவங்க ஊரில் உள்ள மார்க்கெட்டில் போய் விற்பாளாம். இப்போ அங்கே உள்ள பெண்கள் ஆண்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வந்து பெண்கள் இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு வந்து அவங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்களாம். அப்படியே அவங்க வந்து நிறையா விளைய வச்சு சொந்தமாக ஒரு வீடு கட்டி அவங்க பிள்ளையெல்லாம் நல்லா படிக்க வைப்பாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, 4 பேர் நம்மளை ஏதாவது சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடாது. விடாமுயற்சியோடு இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.